ஏன் இந்த தேங்காய் மட்டும் வாங்கி கொடுங்க. கூட எடுத்தாடா நான் இன்னும் ரெண்டு கிடக்குமாம்மா. ம் போய் கிளாஸ் எடுத்துட்டா தேங்காய் தண்ணி வாங்கிக்க. இந்த அப்படியே தேங்காய் உடைங்க. கொடுங்க. நின்று போச்சா? அதுதான் இருக்கு. இது முந்தானி விரிச்சு போயிட்டு வைக்கலாமா தேங்காயில? எங்க பாப்பா இதெல்லாம் எங்க பாப்பா வைக்கலாம்? சும்மா அதுக்கு இதுக்குமே பண்றேன். தேங்காய் 2 உடச்சி எடுத்தாச்சு. சொண்டு எடுத்துக்கலாம் பாப்பா. சொல்லு பாப்பா. ஏன் சாமி உனக்கு அருவாமான கொடுத்தா நீ சொல்றியா? அப்படி பற்ற வைக்கிறேன். அடி பற்ற வச்சுட்டு சட்டி எடுத்து அடி மேலே வச்சுக்கலாம். சுரண்டி வச்சு தேங்காய் 4 கப்பு வரும். கொட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் தவாவினா இந்த தண்ணியில் இழுத்துக்கும். இந்த தண்ணி சுண்டி தேங்காய் பூ சூடாக இருந்தால் போதுதா. இதுக்கு மேலே சர்க்கரை கொட்டிக்கலாம். தேங்காய் பூ 4 கப்பு வரும். அதே மாதிரி 4 கப்பு சர்க்கரை போடுறேன். நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அட அடி பிடிச்சிக்கங்க அப்படியே. சர்க்கரை போட்டுதான் தண்ணி விடும். இப்படி கிளறிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து இளந்தையே அரிக்க வேணும் கணக்கா. முன்னதை அரிச்சிங்கன்னா தேஞ்சு போயிடும். இங்கே அவையெல்லாம் சிம்பிள் வச்சுக்குவாங்க. நாம் தான் அடுப்பு. சர்க்கரை வந்து கரைஞ்சி உடனே பாரு நல்லா தண்ணி விட்டு வேகுது பாரு. தேங்காய் பால் சர்க்கரை பால் ஒன்றா வேகணும். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. சரியா? இந்த ஏலக்காய் நறுக்கிட்டா
வேவிட்டு சாமி வேவிட்டு அப்புறம் தட்டையில் எடுத்து போட்டுக்கலாம். தட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம் சாமி. நல்லா தண்ணி சுண்டணும். 6 ஏலக்காய். சரியா. நல்லா பாவு சுண்ட நல்லா மணக்குது. சுட்டு புடிஞ்சாமி. நல்லா தண்ணி சுண்டிக்கிடுச்சு. நல்லா மணக்குது பாவு. மேலே ஏலக்காய் பொடி கட்டிக்கலாம். ஏலக்காய் பொடி போடும்படி கம்மன்னு மணக்குது பாரு. கண்ணு ஒன்று சரிதானே பாரு. சரியா சுடுதாயா. நல்லா மணக்குது. தண்ணி சுத்தமாக சுண்டி போச்சு. கம்மன்னு மணக்குது. இறக்கலாம். ஒன்று சேருதா? சரி இறக்கலாம். இறக்கி வைக்கலாம். இறக்கி வச்சாச்சு. ஆர்த்து சட்டி அடுப்பான வைக்கிறேன். 1 பூணு நெய். உடைச்ச முந்திரி 20. திராட்சை 20. நல்லா பொரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். போட நல்லா பொரிஞ்சு போச்சு. எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு மேலே நெய்யை தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நீ வேணுமுன்னா தேங்காய் எண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. கணக்கா நெய்யை தொட்டு கணக்கா உருண்டை பிடிச்சிக்கலாம். தேங்காய் ரொட்டி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த சாமி 2 காலையில் முடியுங்களா? இந்த தாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நல்லா பஞ்சாயத்து இருக்குதுல்ல. சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? ஏன் சாமி எனக்கு சூப்பராக இருக்குதா? தேங்காய் நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்குதா? நான் சாப்பிட்றேன். நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். இதுதான் பதம். வாயில் பார்த்தா அப்படியே கரையுது பாரு. தேங்காய் ரொட்டி நல்லா தித்துப்பாக ருசியாக இருக்குது. நாங்கள் 2 தேங்காய் போட்டுக்கிறோம். நீங்கள் 1 மூடி போட்டாலும் 1 கப்பு சக்கரை போட்டால் போதும். சீக்கிரம் பண்ணிக்கலாம். இவ்வளோ பண்ண வரணுங்கிறதெல்லாம் இல்லை. அப்பப்போ பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைய குட்டியும் நல்லா விரும்பி சாப்பிடு. 1/4 கிலோ 1/2 கிலோ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி பண்ணி வச்சுட்டு 8 நாளைக்கு 7 நாளும் கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு
கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இது மாத கணக்கில் வச்சுருந்தா கூட கிடாத பண்ணுறோம். எங்க கூடயே என்ன சாமி? சாப்பிடுங்க. ம், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. உடம்புக்கு நல்ல வலுவு. நெய் பிடிக்காதைய தேங்காய் தட்டி உருண்டை பிடிச்சிக்கோங்க. தேங்காய் ஊற்றிக்குங்க. நாங்கள் நெய் ஊற்றிக்கிறோம்.